ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அறிவு பெருகி போகும். அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். தானியேல் 12வது அதிகாரம் 4வது வசனம். கடைசி நாட்களில் எல்லா துறைகளில் அறிவு பெருகி போகும் என்று இந்த வசனம் சுட்டி காட்டுகின்றது. பொது அறிவு, மருத்துவம், அறிவியல், தொழில்நுட்பம், போக்குவரத்து, இசை, கலை என எல்லா துறைகளும் முன்னேறி உள்ளது. 1. வேத அறிவு பெருகியது. அச்சு இயந்திரத்தை 1450ஆம் ஆண்டு ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க் உருவாக்கினார். துண்டு பிரசுரங்கள் தயாரிப்பின் காரணமாக புரோட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் துவங்கியது. 1799ஆம் ஆண்டில் ரிலீஜியஸ் டிராஃப்ட் சொசைட்டி ஆஃப் லண்டன் துவங்கப்பட்டது. 1816இல் தி அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி தொடங்கப்பட்டது. 1825ஆம் ஆண்டில் ட்ராக்ட் சொசைட்டி தொடங்கப்பட்டது. 1804ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டியும் தொடங்கப்பட்டு அநேக இடங்களுக்கு சத்தியம் பரவியது. 1948ஆம் ஆண்டில் வேதாகமம் 1090 மொழிகளில் அச்சடிக்கப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. கிறிஸ்தவ மிஷனரிகளும் 19ஆம் நூற்றாண்டில் விழிப்புணர்வையும் மறுமலர்ச்சியையும் உண்டு பண்ணினார்கள். 1793ஆம் ஆண்டில் வில்லியம் கேரி இந்தியா வந்தார். அநேகர் தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து தன்னார்வ மிஷனரிகளாய் அநேக நாடுகளுக்கு சென்று கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். 1807ஆம் ஆண்டில் ராபர்ட் மோரிசன் சீனா சென்றார். 1841ஆம் ஆண்டில் டேவிட் லிவிங்ஸ்டன் தென்னாப்பிரிக்கா சென்றார். 1874ஆம் ஆண்டில் ஜே.என். ஆண்ட்ரூஸ் முதல் அட்வென்த் மிஷனரியாக ஐரோப்பா நாடுகளுக்கு சென்றார். இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மார்க்கமானது பரவியுள்ளது. 2. அறிவியல் அறிவு. 1798ஆம் ஆண்டுதான் முடிவு காலத்தின் ஆரம்பமாக அறிவியல் தொழில்நுட்பம் கூறுகிறது. முக்கியமான அனைத்து கண்டுபிடிப்புகளும் 1798ஆம் ஆண்டு முதல் 1941 வரை இடம்பெறுகிறது. தானியேலின் தீர்க்க தரிசனம் இன்றைய நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. காலத்தின் கடைசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அறிவு பெருகின காலம். இன்று கையடக்க கம்ப்யூட்டராக மாறி நம்முடைய அன்றாட வேலைகளை மேற்கொள்ள உதவியாய் இருப்பது செல்போன் ஆகும். 1973ஆம் ஆண்டில் அறிமுகமாகி 50 வருடங்களில் உலகத்தையே சுருக்கி உள்ளங்கையில் கொண்டு வந்திருக்கிறது. இவைகளையெல்லாம் பார்க்கும்போது இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிற கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுவோம். நாங்கள் விழித்து உணர்வடைந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்பட உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.